எலக்ட்ரிசிட்டியை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலோட விலையானது வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஏன் மக்கள் வந்து பெட்ரோல் வண்டியை மட்டும்தான் வாங்குறாங்க, நம்ம இந்தியாவில் அவ்வளோவா ஏன் வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்றைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதையும் தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களே கூட நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகிறீங்களா இல்லை பெட்ரோல் வண்டிக்கு வாங்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நான் வந்து பெட்ரோல் வண்டி தான் வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வண்டி அதாவது இ பைக்ஸ் அண்ட் இ வெஹிக்கல்ஸ் அப்படின்னாலே வந்து மக்கள் மனசில் எப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் வண்டி எல்லாமே வந்து அவ்வளோவா வந்து பவர் கொடுக்காது, பெட்ரோல் வண்டி தான் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டிக்கு வந்து சார்ஜ் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இனிமேலும் அந்த டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலா இந்த ஒரு கம்பெனி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓலா கேப்ஸ் தான் வந்து மெயினாக வந்து அதிக அளவில் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஓலா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸும் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தயாரிக்க ஆரம்பித்தது மட்டுமே கிடையாது, நம்ம இந்தியாவை ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அது எப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவானது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதையும் தாண்டி வந்து நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் என்னென்னலாம் குறை சொல்லிட்டு இருந்தோமோ அந்த குறைகள் எல்லாத்தையுமே அவங்க சால்வ் பண்ணி மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் பைக்கை அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஓலா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து புது வண்டியானது லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லாட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் எவ்வளோ தெரியுமா வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது? கிட்டத்தட்ட குறுகிய காலகட்டத்திலே வந்து ஒரு நாளைக்குமே 1,00,000 பேர்கிட்ட இந்த ஒரு வண்டிக்காக ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் மக்களுக்கு வந்து இந்த ஒரு வண்டியானது அவ்வளோ பிடிச்சிருக்கு, இந்த வண்டியில் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதையும் தாண்டி நம்ம இந்தியாவை எப்படி ஓலா வாங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்ற போகிறாங்க, அதுக்கு ஓலா என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, அதையும் தாண்டி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வண்டியை பற்றின நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணதில்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேர்ந்து சேரும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் Mr.FactMan. லெட்ஸ் கெட் ஃபேக்டட். இந்த ஒரு ஓலாவுடைய இ பைக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்தியாவிலேயே வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து இப்போதைக்கு அவ்வளோ ஃபேமஸாக இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியானது இருக்குது. அது முழுக்க ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி. அதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதில் ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு மோடானது இருக்குது. அந்த மோடை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்ட தேவையில்ல, காராக அது பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிடும். ஆனால் அதுவே அந்த காரை நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ரோடு கண்டிஷனுக்கு கண்டிப்பாக அது ஒழுங்காக ஓட முடியாது. நிறைய மால் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வரைக்கும் அந்த காரை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர தயங்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டெஸ்லா கம்பெனியானவங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸ் அதெல்லாம் பற்றி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இந்த ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நல்லா பழகி போயிட்டாங்க. பெட்ரோல் சப்போஸ் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னா 2 நிமிஷத்தில் பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம்னா ஓட்டிட்டு போவாங்க. வண்டி பவரும் நல்லா இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ லோடு ஏற்றினாலுமே வந்து நல்லா ஒரு புல்லிங் பவரானது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ திடீர்னு வந்து பெட்ரோல் வண்டியை விட ரொம்ப கம்மி பவராக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வண்டியை மக்கள் மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிலவங்க வாங்குவாங்க. ஆனால் எல்லாருமே வாங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அது வந்து பவர் வைஸும் சரி, அதே மாதிரி வந்து செலவு வைஸும் சரி ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம பெட்ரோலுக்கு போகிற காசை நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். அதையும் தாண்டி வந்து மக்களுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு போகிறோம், சார்ஜ் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு போகிறோம், திடீர்னு நழுவழியில் நின்றுச்சு அப்படின்னா நான் எங்கேருந்து போய் சார்ஜ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு சில எலக்ட்ரிக் பைக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரியோட காசு வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அதிக ஃபேமஸாக இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இனிமேலும் இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓலா ரொம்பவே ஹைலி டெக்னாலஜைஸ்டாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வண்டியை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த வண்டியில் அப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊரில் நடக்காத ஒரு விஷயத்த இந்தியாவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நம்ம அமெரிக்காவை திருப்பியும் டெஸ்லாவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம். அந்த ஊர்லலாம் கார் விடுறதோட அந்த டெஸ்லா கம்பெனி அவனுக்கு நிறுத்திக்கல. இப்போ எப்படி நம்ம வந்து கண்ணு கெட்டின தூரத்துலாம் வந்து கொஞ்சம் தூரம் போனாலே ஒரு பெட்ரோல் பங்கானது இருக்கோ, அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னே அந்த ஒரு சில இடத்துல வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் டெஸ்லா கம்பெனி அவங்க வச்சுருந்தாங்க.
அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியான பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. மெயினாக வந்து நம்ம ஊரில் பெட்ரோல் வண்டி தான் யூஸ் பண்ணாங்கனால பெட்ரோல் பங்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓலா என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி விடுதோடு மட்டும் இல்லாமல் டெஸ்லா மாதிரியே ரொம்ப கண்ணு கட்டின தூரத்துக்கிட்டலாம் வந்து இந்த ஒரு பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்யூரேட்டாக எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 சிட்டியில் 1,00,000க்கும் மேலே இந்த ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸை வந்து வைக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதை அவங்க வந்து கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா அவங்க வண்டி தான் வந்து நம்பர் 1 செல்லிங் பைக் நம்ம இந்தியாவில் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. இது மாதிரி நடுவில் எங்கன்னா போய் நின்றுடுவோம், சார்ஜ் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை தேவையில்லை. அதையும் தாண்டி வந்து இந்த வண்டி ரொம்ப டெக்னாலஜிஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து கால் அட்டன் பண்ணுறது, அது மாதிரி கால் அட்டன் பண்ணுறதுங்களுக்கு காமனான விஷயம். அது மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஒரு வண்டியில் லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த வண்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வண்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்குலாம் எங்களால் சொல்ல முடியாது, ஆனால் 2 செகண்டுக்கு ஒரு வண்டியை நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணக்கில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து அவங்க வண்டியானது எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள். மெயினாக வந்து இந்த வண்டியோட அக்சசிபிலிட்டியை ஒரு மேஜரான சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர் அது மாதிரியான இடத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது மூலிமா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து சின்ன சிட்டிஸ்க்கும் சரி கண்ணுக்கப்படுற எல்லா தூரத்திலையும் எல்லா சிட்டிலையும் இதனுடைய விற்பனையை நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ண போகிறதா பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலலாம் இருக்க மாதிரி ரெண்டலுக்கு வந்து பைக், அதாவது நான் கொஞ்சம் தூரம் இப்போ அந்த காலத்தில் வந்து சைக்கிள் வந்து வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்களா 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குன்னு, அது மாதிரி நம்ம இந்தியாவில் கொடுக்க போகிறதாகவும் பேசியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓலா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்றதுல மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்ன இந்த பவர் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வண்டியில் இருக்க ஹைடெக் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டியை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் தாண்டி ஓலா கம்பெனியை பார்த்து ஓலா கம்பெனியை இன்ஸ்பயர் பண்ணி மற்ற வண்டி கம்பெனிகளுமே வந்து இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிகமாக்குவாங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்குமே வந்து அதிகமான ஒரு சேமித்தல், அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோட கடைசியில் நான் இமேஜஸ் வழியாக போடுறேன். ஸோ தட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி இந்த வண்டியை பற்றி நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500 rupees கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வண்டியோட விலை, இந்த வண்டியானது எவ்வளோப்பா விலை வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து கரெக்டாக இவ்வளோ தான் நாங்கள் விலைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் 1,00,000க்கு கொஞ்சம் மேலேயோ 1,00,000க்கு கொஞ்சம் கீழேயோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் பேசாமல் வந்து ஒரு புல்லட்டே எடுத்துகிட்டு போய்டுவேன் செகண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். அது இல்லைங்க மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு போகிற காசை அதையும் தாண்டி வந்து நிறைய இந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் பைக் மூலிமா சேவ் பண்ண முடியும். பிகாஸ் வண்டிக்கு வந்து பெட்ரோல் விலை கம்மியாக அல்லது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி விலை கம்மியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தான் விலை கம்மி. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக பைக் அப்படிங்கிற விஷயமானது பயங்கர பெனிஃபிஷியலாக தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இந்த வண்டியை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதே மாதிரி காமனாஸ்ட் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வண்டி பற்றி இன்டெப்த் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் தட் வில் பி டு நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் மறந்து போயிட்ட ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை செட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீழே மறக்காமல் கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட அஃபிஷியல் வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.